ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் கணபதி சாஸ்திரிகள் பாலசுவாமியின் முன் நின்று கணபதி மந்திரத்தை ஜெபித்ததற்கான விளக்கத்தை பழனி சுவாமியிடம் கூறியதும் அவரின் உயர்ந்த ஞானத்தை கண்டு பழனி சுவாமியின் குழப்பமும் ஐயமும் தீர்ந்ததை கண்டோம். கணபதி சாஸ்திரிகள் பலவற்றை கூறியிருந்த போதிலும் முக்கியமாக நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒன்று, பாலசுவாமி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நான்கையும் வசப்படுத்தி அடக்கியிருக்கிறார் என்பது. இது எத்தனை அரிதான செயல்! மேலும் தன்னை நாடி வருபவர்களுக்கு மனசாந்தி அளிக்கிறார் என்றும், இன்று வரை அவருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவோர் தங்களுக்கும் சாந்தி கிடைப்பதாக கூறுவதிலிருந்தே கணபதி சாஸ்திரிகள் உணர்ந்த உண்மை நிரூபணமாகிறது அல்லவா? சரி, இந்த பகுதியில் கணபதி சாஸ்திரிகள் பாலசுவாமியின் பெயரை மாற்றி அழைக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகோள் விடுக்க, அதை மிக்க மகிழ்வோடு பழனிசுவாமியும் சேஷையாவும் ஏற்றுக்கொள்வதையும், அது மட்டுமா, தபஸ் என்பதற்கான விளக்கத்தை கணபதி சாஸ்திரிகளுக்கு தன் வாயால் பாலசுவாமி சொல்லி அருளியதையும், அதை கேட்டு கணபதி சாஸ்திரிகளின் மனம் ஆனந்தத்தின் உச்சியை தொட்டதையும், இவற்றை விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 42. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி விருபாட்ச தேவர் குகைக்கு வந்து சுவாமியை தரிசிக்கும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. அதேபோல் அவருக்கு தொண்டு செய்ய வரும் சேவார்த்திகளின் எண்ணிக்கையும் பெருகி கொண்டிருந்தது. சுவாமி இதை எதை பற்றியும் சிந்திக்காதவராக தொடர்ந்து தமது ஆன்மீக ஞான வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தார். பழனி சுவாமி பிச்சைக்கு போகும் நேரமாகிவிட்டதை உணர்ந்து, சரி சேஷையா, சுவாமியின் ஆகாரத்திற்காக வாருங்கள், ஊருக்குள் சென்று வருவோம் என்று எழுந்தார். சரி போவோம் என்று அவரோடு எழுந்தார் சேஷையா. ஆகாரத்தை வாங்குவதற்காக பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மலையை விட்டு இறங்கினார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் வேறு திசையிலிருந்து திரும்பி வந்த கணபதி சாஸ்திரிகள் நிஷ்டை கலைந்து தனித்தமர்ந்திருந்த சுவாமியின் பாதங்களை இரு கரங்களாலும் பற்றி கொண்டு விழுந்து நமஸ்கரித்து எழுந்தவர் சிறிது நேரம் அவரையே மௌனமாக பார்த்தபடி நின்றார். சில வினாடிகளுக்கு பின் சுவாமி அவரை அன்புடன் பார்த்து புன்னகைத்தார். அந்த கணத்தில் சாஸ்திரிகள் குரல் தழுதழுக்க, சுவாமி, அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்து அந்த ஆண்டவனை மனதில் இருத்தி சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து கொண்டு கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தேன். அப்போது என் இதயத்தில் அருணாச்சலா அருணாச்சலா என்ற தெய்வ ஒலி எழும்பி, புறப்படு புறப்படு என்று எனக்கு ஆணையிட்டது. சட்டென்று எழுந்தேன். இந்த அருணாச்சல மலையை நோக்கி ஓடி வந்தேன். தனிமையில் வீற்றிருக்கும் தங்களின் திருவடிகளில் சரணாகதியாக விழுந்து விட்டேன் என்று மனமும் மெய்யும் சிலிர்த்து நின்றார். சுவாமி அதை கேட்டு என்று ஆமோதித்து தலையசைத்தார். கணபதி சாஸ்திரிகள் மேலும் சொல்லத் தொடங்கினார். சுவாமி, நான் வேதாந்தங்களையும் சகல சாஸ்திரங்களையும் கசடர கற்றிருக்கிறேன். இதிகாச புராணங்களை கரைத்து குடித்திருக்கிறேன். நான் போகாத ஆலயம் இல்லை, தரிசிக்காத தெய்வம் இல்லை. அந்த சந்நிதிகளிலெல்லாம் அமர்ந்து கோடிக்கணக்கில் மந்திர ஜபம் செய்திருக்கிறேன். சிரத்தையுடன் தவத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். இத்தனை இருந்தும் என் மனதில் சாந்தி ஏற்படவில்லை. உண்மையான தபஸ் என்னவென்றே எனக்கு புரியவில்லை. தாங்கள் தவமலையாக அருணாச்சலமாகவே எனக்கு காட்சி தருகிறீர்கள். தபஸ் என்றால் என்னவென்று சுவாமிகள் இச்சிறியனுக்கு சொல்லி அருள வேண்டும் என்று கண்ணீரோடு மன்றாடி வேண்டினார் சாஸ்திரிகள். சுவாமி அவர் மீது இரக்கம் கொண்டார். அன்போடு அவரை பார்த்து புன்னகைத்து, சாஸ்திரிகளே, நான் என்பது எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்தால் அந்த இடத்தில் நம் மனம் லயித்துவிடும். அதுதான் தபஸ்.
ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும்போது அந்த மந்திரத்தின் ஒலி எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்தால் அங்கே நம் மனம் லயித்துவிடும். அதுதான் தபஸ் என்றார் சுவாமி. சாஸ்திரிகளுக்கு தபஸ் பற்றி இப்படி விளக்கம் அளித்த சுவாமி அந்த கணத்தில் கண்களை மூடி மௌனத்தில் லயித்தார். சாஸ்திரிகள் தபஸ் பற்றி அறிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு சற்று தூரம் சென்று சுவாமி எதிரிலேயே அமர்ந்தார். பிச்சை ஏற்க ஊருக்குள் சென்றிருந்த பழனிசுவாமியும் சேஷையாவும் அதை பெற்றுக்கொண்டு அப்போது திரும்பி வந்தார்கள். சற்று தூரத்தில் வரும்போதே பழனிசுவாமி சுவாமியின் எதிரில் கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருந்த கணபதி சாஸ்திரிகளை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டார். பழனிசுவாமி உடனே, அங்கே பாருங்கள் சேஷையா, கணபதி சாஸ்திரிகள் நம் சுவாமியின் சன்னிதானத்துக்கு முன்பாக சற்று தூரம் தள்ளி அமர்ந்திருக்கிறார் என்று அவருக்கு சாஸ்திரிகளை காட்டினார். அவரை பார்த்த சேஷையா, ஆமாம் பழனிசுவாமி, நாம் ஊருக்குள் போயிருந்த நேரத்தில் அவர் இங்கு வந்து சுவாமியை தரிசித்துவிட்டு இப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்றார். வாருங்கள், அவரிடம் என்ன ஏதென்று கேட்போம் என்று கூறி இருவரும் சாஸ்திரிகளிடம் சென்று ஒன்றாக, வணக்கம் சாஸ்திரிகளே என்று அவரை வணங்கினார்கள். வாருங்கள், இருவருக்கும் வணக்கம் என்று அவர்களுக்கு எதிர் வணக்கம் செய்தார் சாஸ்திரிகள். இருவரும் அவர் எதிரே அமர்ந்தார்கள். பழனிசுவாமி அவரிடம், நீங்கள் வந்து வெகு நேரம் ஆயிற்றோ என்று கேட்டார். ஆமாம் பழனிசுவாமி என்றார். அப்போதுதான் சாஸ்திரிகள் முகத்தை நன்றாக பார்த்த பழனிசுவாமி வியப்போடு அவரிடம், உங்கள் முகத்தில் இதற்கு முன் பார்த்திராத ஓர் ஆனந்த உணர்ச்சி இப்போது பார்க்கிறேன் என்றார். சேஷையா அது கண்டு வியப்புக்கு ஆளாகி, ஆமாம், நான் கூட 2 நாட்களுக்கு முன்பு உங்களை சந்தித்த போது உங்கள் முகத்தில் அபூர்வமான இந்த பிரகாசத்தை பார்க்கவில்லை, இது எப்படி என்று சந்தேகத்தோடு அவரிடம் கேட்டார். உடனே சாஸ்திரிகள் மகிழ்ச்சியோடு, உண்மைத்தான், மௌனகுரு இன்று எனக்கு தேனினும் இனிய குரலில் சில அமுத மொழிகளை அருளினார் என்றார். அப்படியா என்று கேட்டு மேலும் வியந்தார் பழனிசுவாமி. ஆமாம், தபஸ் பற்றி கேட்டபோது 2 வரிகளில் இதுவரை இத்தனை தெளிவாக யாருமே சொல்லாத வகையில் அதன் பொருளையும் பயனையும் ஞானகுரு எனக்கு எடுத்துரைத்து விட்டார். அதை கேட்ட நான் மெய்ஞானம் பெற்றுவிட்டேன். காதால் கேட்ட சொற்களை விட அச்சொற்களில் அடங்கியிருந்த சத்திய பொருள் என் உள்ளத்தை நிறைத்தது. அவரது அருள்நோக்கும் ஆன்ம ஒளியும் எனக்கு அப்பொன்மொழிகளை புரிய வைத்தன. என் மனத்தில் பசுமரத்து ஆணி போல் பதிய வைத்தன. உபதேசம் பெற்ற நான் ஞான குருவின் இச்சந்நிதியிலே இப்படி வெகு நேரமாக அமர்ந்திருக்கிறேன். வாய் திறந்து பேசவோ வேறெதுவும் கேட்கவோ எனக்கு தோன்றவில்லை. எனது சந்தேகங்கள் எல்லாம் அறவே மறைந்து உள்ளத்தை அரித்த சஞ்சலமெல்லாம் ஒழிந்து பேரமைதியும் பேரானந்தமும் இப்போது என்னிடம் குடிகொண்டு விட்டன என்று பரவசப்பட்டார் கணபதி சாஸ்திரிகள். அது கேட்டு ஆனந்தப்பட்ட சேஷையா, ஆஹா, சுவாமியின் அருள்நோக்கும் ஆன்ம ஒளியும் என்னே என்னே என்று சுவாமியை போற்றினார். ஆமாம் சேஷையா, அவை மகத்தானவை, அளவற்ற போற்றல் கொண்டவை என்ற சாஸ்திரிகள் பழனிசுவாமியிடம், பழனிசுவாமி, எனக்கு வெகு நாளாகவே ஒரு ஆசை என்றார். என்னவென்று சொல்லுங்கள் சாஸ்திரிகள் சுவாமிகளே என்றார். நம் பிராமண சுவாமியின் திருநாமம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்றார். வெங்கடராமன் என்று மெல்ல அவர் காதில் சொன்னார் பழனிசுவாமி. அது கேட்டு மகிழ்ச்சியடைந்த கணபதி சாஸ்திரிகள் மனமும் மெய்யும் சிலிர்க்க, மறுவிலா காட்சி பெரியனை இனிமேல் மகரிஷி என்றே வணங்கி பணிக என்று பாடியவர் பக்தி பெருக்கோடு, ஐயா, இனி நாம் எல்லோரும் நம் சுவாமிகளை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் என்றே அழைக்க வேண்டும் என்றார். உடனே சேஷையா, ஆஹா ஆஹா, ரமண மகரிஷி, ரமண பகவான் என்று குதூகலித்தார். ஆனந்தமயமாகவே ஆகிவிட்டவருக்கு எத்தனை பொருத்தமான பெயர் அமைந்துவிட்டது, அருமை அருமை என்று ஆனந்தப்பட்டார் பழனிசுவாமி. கணபதி சாஸ்திரிகள், எல்லாம் சுவாமிகளின் திருவருள் சம்மதத்தாலேயே இப்படி அமைந்தது என்றார் பக்தி பரவசத்தோடு. அப்போது நிஷ்டை கலைந்து கண்பிடித்து அவர்களை பார்த்தார் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. அது கண்டு மூவரும் எழுந்து சென்று பேரானந்தத்துடன் ரமண மகரிஷியின் திருவடிகளை வணங்கினார்கள். பகவான் அவர்களை அருள் கொண்டு நோக்கி புன்முறுவல் பூத்தார். அதில்தான் எத்தனை கருணை!
எவ்வளவு பொருள் பொதிந்த விஷயங்கள்! அடுத்த பகுதியில் புதிதாக ஒரு பக்தர் அருணாச்சல அக்ஷர மணமாலை பாடிக்கொண்டு பிச்சையேற்று வந்த பழனிசுவாமியிடம் தன்னை ஈர்த்த வரிகளை கூறி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதைத்தான் பார்க்கப் போகிறோம். என்ன வரிகள் என்று அறிந்து கொள்ள ஆவல்தானே? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளத்தானே போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரும் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.